ஒரு விஜய் உருவாயிருக்கான் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு தற்கூரி உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா வீட்டுக்கு ஒரு அப்பம் பேச்ச கேட்காத பிள்ளை உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா தன் பெத்த பிள்ளையே மதிக்காத ஒரு விஜய் உருவாயிருக்கான்னு அர்த்தம். வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாயிருக்கானா ஒரு தரம் கெட்ட கேடுகட்ட கேவலமான இழிவான அரசியலை பண்ணக்கூடிய தன்னை மட்டுமே பெரிய ஆளாக நினைக்கக்கூடிய ஒருத்தன் உருவாயிருக்கான்னு அர்த்தம். அப்படிலாம் எந்த வீட்லயும் தமிழ்நாட்டுல உருவாகல. எந்த மக்கள் செல்வாக்கு இருக்கு? எந்த மக்கள் போடுறது நின்னீங்க? எந்த மக்கள் பிரச்சனை விஜய் நின்று? இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ் ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. என்ன இளைய நாட்குள்ள உன் கதையை முடிச்சிடுறேன். ஸ்டெர்லைட்ல போராடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக போய் இரவோடு இரவாக போய் நின்று ஸ்டெர்லைட்டுடைய ஸ்னோயினுடைய அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. நீட் தேர்வில் இறந்து போன அனிதாவுடைய அம்மாவையும் தங்கச்சியை பார்த்து அண்ணனை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. மெரினா கடற்கரையில மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடிய பொழுது அந்த மக்கள் போய் நிக்கிறாரு. மனுஷனா இருக்காரு. பாட்டு என் பயலுக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் பாட்டு போட்டு ஆடுவான். இப்ப அன்னைக்கு தமிழங்கோடி பறக்குது தலைவங்கோடி பறக்குது மூன்றெழுத்து மந்திரத்தை அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் பண்பா. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே.